வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகாரில் உள்ள பூர்ணியாவில் சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் பூர்ணியாவில் உள்ள ஷீஷா பாரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் புதிதாக கட்டப்பட்ட பூர்ணியா விமான நிலையத்தை திறந்து வைத்து விமான சேவையையும் தொடக்கி வைக்கிறார். விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தேசிய மக்கானா வாரியத்தையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். பீகாரில் 6,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சீமாஞ்சல் பகுதிகளில் ரயில் இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் 4,410 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அராரியா கல்காலியா ரயில் பாதையையும் அவர் திறந்து வைக்கிறார். கொல்கத்தாவில் உள்ள இந்திய ராணுவத்தின் கிழக்கு கட்டளை தலைமையகமான விஜய் துர்க்கில் ஒருங்கிணைந்த கமாண்டர்கள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். கொல்கத்தாவில் 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், ஆயுதப் படைகளின் 3 பிரிவுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் பிற அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும். பொறியாளர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் இன்று பாரத ரத்னா எம் விஸ்வேஸ்வரய்யாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். விஸ்வேஸ்வரய்யாவின் திறமை இந்தியாவின் பொறியியல் நிலப்பரப்பில் ஒரு அழியாத முத்திரையை பதித்ததாக பிரதமர் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் திரு அமித்ஷா விஸ்வேஸ்வரய்யா நாட்டை மாற்றும் பாதையில் வழிநடத்திய ஒரு புகழ்பெற்ற பொறியாளர் என்று புகழாரம் சூட்டினார். அனைத்து பொறியாளர்களையும் பாராட்டிய அவர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை, புதுமை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை நாட்டை தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் உச்சத்திற்கு வேகமாக முன்னேற்றி வருவதாக சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.